சென்னையில் போலீசாரின் அதிகப்படியான சோதனைகளையும் மீறி தலைமைச் செயலகத்திற்குள் மண்ணெண்ணெய் கொண்டு சென்று முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். யார் அந்த பெண்? இந்த செயலுக்காக பெண்ணின் தரப்பு விளக்கம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு மனு கொடுப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள். அவர்கள் தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியிலேயே காவல்துறையினரால் சோதனை செய்யப்பட்டு அவர்களிடம் எந்த மாதிரியான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களும் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் இன்று வல்லக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அஞ்சலி என்ற பெண் வந்திருக்கிறார். அவர் கையில் மண்ணெண்ணெய் பாட்டில் வைத்திருக்கிறார். அதாவது நம் குடிநீர் கேன்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் மண்ணெண்ணெய் நிரப்பி எடுத்து வந்திருக்கிறார். முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவு அலுவலகம் வாயிலேயே அவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு முயற்சி செய்திருக்கிறார். தற்கொலைக்கான முயற்சியாக இருந்திருக்கிறார். நல்வாய்ப்பாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளே வரக்கூடியவர்களுடைய உடைமைகள், அவர்கள் உள்ளே எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே காவல்துறையால் முழுமையாக பரிசோதனை செய்யப்படும். அங்கு இருக்கக்கூடிய மின்னணு அலையின் மூலமாக கூட அவர் வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்குள் என்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் பரிசோதனை செய்துதான் உள்ளே அனுப்புவார்கள். ஆனால் குடிநீர் கேனில் மண்ணெண்ணெய் எடுத்து வந்ததை கவனிக்காமல் காவல்துறையினர் தவறியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எப்படி மண்ணெண்ணெய் உள்ளே கொண்டு வந்தார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது 2015ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அவருடைய மகள் அஞ்சலி தான் அந்த பெண்ணுடைய பெயர். அவருடைய மகள் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேள் கடித்து இறந்ததாகவும் அதனால் தனது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கோரிக்கை வைத்து வருவதாகவும் அதுக்கு அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காவல்துறையினுடைய பாதுகாப்பையும் மீறி தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ளே முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகத்தின் வாயிலேயே மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு முயற்சி செய்தார். உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரை மீட்டு விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள்.